எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு நாட்டில் ஒரு அரசருங்க ரொம்ப நல்ல விதமாக ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அவர் தன்னுடைய நாட்டை கவனிக்கிறதுக்காக அதிகாரிகளை நியமிக்கிறார். அமைச்சர்கள் அதிகாரிகளை ஒரு 3 பேர்த்தை தேர்ந்தெடுத்து 3 பேர்த்துக்கு 3 பகுதியை பிரித்து கொடுக்குறாரு. நீங்கள் இந்த பகுதி, நீங்கள் இந்த பகுதி, நீங்கள் இந்த பகுதி, மக்களுக்குள்ள நற்பணியை பூரா நீங்கள் தான் பார்க்கணும், க்ளீனாக சுத்தமாக பார்க்கணும்னு சொல்லி 3 பேர்த்தையும் நியமிக்கிறாருங்க. சரி சொல்லி 3 பேர் ஏற்றுட்டு போய் பார்க்குறாங்க. கொஞ்ச நாளில் மக்கள்லாம் அரசர்கிட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க அந்த அதிகாரிகள்லாம் நிறைய ஊழல் பண்ணுறாங்க, அவங்க சரியில்லைங்க, ஆளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அரசர் இந்த 3 பேர்த்து கூப்பிட்டு விட்டு கேட்குறாரு, என்ன மக்கள்லாம் குறை சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, அவங்களும் சும்மா பொய் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அந்த மக்களுக்காக எங்கள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு சுத்தமாக க்ளீனாக செஞ்சிட்ருக்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படி இப்படி விட்டு ஆளாக்கு 3 பேருமே ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறதா இல்லை மக்கள் சொல்கிறத ஒத்துக்கிறதான்னு தெரியல. அதனால் நான் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி தேடி வர்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாருங்க. 3 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு சாக்கு பையை நான் கையில் கொடுப்பேன். காலி பை சாக்கு பையை ஆளுக்கு ஒன்று கையில் கொடுப்பேன். கொடுத்து காட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருவேன். அந்த காட்டில் அங்கே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற காய்கறிங்க, பழங்க, கிழங்குங்க இதெல்லாம் அந்த பையில் நீங்கள் ரெப்பணும். நீங்களே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஆள் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்ல காய்கறிங்க, நல்ல பல வகைங்க, நல்ல கிழங்கு வகைங்க சாப்பிட்ற மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு பை நிறைய நீங்களே பறித்து ரெப்பணும். ரெப்பி கொண்டு கொடுங்க. ஆனால் அந்த பையன் சாக்கு பையில் இருக்கிறத நான் திறந்துலாம் பார்க்க மாட்டேன் யாருமே. அந்த சாக்கு பைக்குள்ளே எப்படி பழங்க எப்படி காய்கறிங்க வச்சிருக்கிறீங்கிறத நாங்கள் அந்த சாக்கை பிரிச்சுலாம் பார்க்கவே மாட்டோம். அதை அப்படியே ஒரு பைய ஒரு 7-8 யாரோ ஒருத்தட்ட கொடுத்துருவோம். அவர் 2 வாரத்துக்கு அதை சாப்பிட்டே வாழணும். இப்போ நீங்கள் ரெப்புறது 2 வாரத்துக்கு உள்ளது. அந்த 2 வாரத்துக்கு அவர் அதை மட்டுமே சாப்பிட்டு வளரணும். வளர்ந்துட்டு என்கிட்ட சொல்லணும், ஏங்க நல்ல விதமாக இருந்துச்சுங்க, காய்கறிகள்லாம் பழங்களும் நல்ல விதமாக இருந்துச்சுங்க, கிழங்குகளும் ரொம்ப நல்ல கிழங்குங்க, அதாங்க சாப்பிட்டு நான் 2 வாரமும் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி பாராட்டணும். யார் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்துட்டு 3 காலி பையை கொடுக்குறாருங்க. சாக்கு பையை கொடுத்து 3 பேர்த்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த காட்டுக்குள்ளே நிறைய காய்கறிங்க கிழங்குங்க எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க சுகமாக இருந்தவங்க. இவங்க அதை ஒவ்வொன்றா போய் பார்த்து பறித்து போடணுமே. அதனால் 3 பேர்த்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு காட்டில் அனுப்பிச்சு அந்த சாக்கை நிறைச்சி கொண்டு வாங்க. யார் சீக்கிரமும் நல்ல விதமாக காய்கறியும் கொண்டுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 3 பேர்த்தையும் 3 காட்டுக்கு. அந்த முதல் அதிகாரி கொஞ்சம் நல்லவர். அவர் நாட்டு மக்கள் மேலே பிரியமும் அந்த நாட்டு நற்பணியில் கொஞ்சம் தன்னை ஈடுபடுத்திக்க கூடியவர், ரொம்ப நல்லவருங்க. அவர் பொறுமையாக கொஞ்சம் கஷ்டம், அதாவது வீட்டில் சுகமாக இருந்தவங்கல்ல, அதனால் அங்கே காட்டில் போய் அலைஞ்சு காட்டில் ஒவ்வொன்று பொறுக்கி எடுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு காய்கறிகளையும் நல்ல காய்கறிகளாக பார்த்து பெருக்கி பைக்குள்ளே போட்டாருங்க. அதே மாதிரி நல்ல பழங்களும் பெருக்கி பைக்குள்ளே போட்டார். நல்ல கிழங்கு வகைகளும் பெருக்கி பைக்குள்ளே போட்டார். கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அந்த பையன் செய்யறதுக்கு அவருக்கு 2 நாள் தேவைப்பட்டுச்சு. பெருக்கி எடுக்க 2 நாள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா உள்ளே இவருக்கு வேறு சாப்பாடும் கிடையாது. அந்த காய்கறி அந்த பழங்களை தான் இவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிறா ரொம்ப சிரமப்பட்ட. ஆனால் நல்ல விதமாக அந்த ஒரு சாக்கு பை பூரா நினச்சிட்டாருங்க. நினச்சி கட்டி வச்சிட்டாரு. 2வது அதிகாரி இருக்கார்ல, அவர் ஒரு யோசனை பண்ணார். அதாவது அரசர் சொல்லிட்டார், நான் பிரிச்செல்லாம் சாக்க பார்க்க மாட்டேன்னு. அப்புறம் ஏன் நம்ம அவளை கஷ்டப்படணும்?
அப்படியே பிரித்து பார்த்தா மேலாக தானே பார்க்க போகிறாங்க, கொட்டி விட்டு எல்லாத்தையுமே பார்க்க போகிறாங்க. அது ஒன்றும் கிடையாதுல்ல. அதனால் கீழே பாதிக்கு வந்து அந்த கெட்டுப்போன பழங்க, பிஞ்சு பழங்க, அது இது ஆகாது இருக்கும்ல, சாப்பிட முடியாது. அந்த பழங்களை பாதி சாக்கைக்கு நரைச்சிட்டார். மீதி வந்து கொஞ்சம் நல்லதாக பொறுக்கி போட்டு மேலாக வந்து நல்லதாக போட்டு அவரு சாக்கு பைய நரைச்சிட்டார். முதல் அதிகாரிக்கு 2 நாள் ஆனாலும் இவருக்கு வந்து இதை செய்யறதுக்கு 1 நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நல்ல விதமாக செஞ்சுட்டாருங்க. இந்த 3வது அதிகாரி இருக்கார்ல, அவர் வந்து மோசமானவர். அவர் வந்து என்ன பண்ணார், சும்மா ஆகாது போகாத கிடக்கிறது, ஜருகு அது செருகு அது இதுன்னு இருக்கும்ல குப்பைங்கன்னு, அதான் சொல்லிட்டார்ல அரசரை பிரித்து பார்க்க மாட்டேன்னு. அப்படி ஏன் நம்ம மீனாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி அது இது எல்லாம் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் சாக்கு முழுச சாக்கை காமிக்கிற மாதிரி எல்லா சாக்கில் அள்ளி போட்டு ஒரு பையன் வந்து ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கு 1 நாள் கூட தேவைப்படல, பாதி நாள்லேயே அதை வந்து முடிச்சுட்டு பேசாமல் நிம்மதியாக படுத்துட்டார். வந்து எல்லாம் 3 பேர் வந்து அரசவைக்கு வந்து வந்தாங்க, அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு சாக்கோட வர்றாங்க. வந்து அரசர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோம்னா அரசர் வந்து சரி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களா, கரெக்டாக கொண்டு வந்துட்டோம், சரி எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, 3 பையிலையும் இந்த 3 சாக்கிலையும் கரெக்டாக கொண்டு வந்துருக்குங்க, ஒன்றும் சிரமம்லாம் இருக்குது, நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட க்ளீனாக பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம், எல்லாம் சூப்பர் பழம், சூப்பர் காய்கறிங்க, சூப்பர் கிழங்கு வகை கொண்டு வந்துருக்குங்க, எல்லாம் அருமையாக இருக்குங்க, 2 வாரத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கோரஸாக சொன்னாங்க. வாங்கி வச்ச வீரர்களை கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த 3 பேர் அவங்கவுங்க சாக்க அவங்கவுங்க வச்சுருக்காங்க, அவங்கவுங்க பெருக்கி எடுத்ததா அவங்கவுங்கள்ட்ட அந்த மூட்டை இருக்கு. இவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் போய் தனித்தனி சிறையில் போட்டுடணும். இவங்களுக்கு தண்டனை வந்து 2 வாரம், ஒவ்வொருத்தருக்கும் 2 வாரம். இவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு வெளியில் இருந்து எந்த சாப்பாட்டு கொண்டு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. இவங்க பெருக்கி எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் அவங்க அந்த 2 வாரமும் ஓட்டணும். அதுதான் அவங்களுக்கு தண்டனை, அதுதான் அவங்களுக்கு டெஸ்ட்டு. கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அப்போ தான் 3 பேருமே முடிக்கிறாங்க. அடாடா, ஏதோ ஏழைகளுக்கு கூட சாப்பிட சொன்ன இப்போ நம்மளுக்கே கொடுத்துட்டாரு. முதல் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கான். சரி காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குது, 2 வாரத்துக்கு வந்து நல்லதாக தான் நம்ம பெருக்கி எடுத்துருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு அறையில் கூட்டிடுறாங்க. கூட்டி அவங்க கொண்டு வந்த சாக்கு மூட்டையும் கொடுத்துட்றாங்க. முதல் அவர் வந்து நல்ல காய்கறி, நல்ல பழங்க, நல்ல கிழங்கு வாங்கியிருந்தனால ஓரளவு நல்லாவே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக 2 வாரத்தை ஓட்டிட்டார். 2வது ஆள் வந்து பாதி பை தானே, பாதி சாக்கு தான் நல்லா வச்சுருக்காரு. ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு மீதை வந்து பசி தாங்க முடியாமல் அதை கெட்டு போனது அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார்ல, அதையும் அவர் திங்க வேண்டியதாக போச்சு. அதையும் திண்டார், என்ன உயிர் வாழணுமே, அதையும் திண்டு 2 வாரத்தை ஓட்டினார். 3வது ஆள் சாக்கு பையில் ஒன்றுமே இல்லை, வெறும் குப்பைங்க. அவன் படாத வாழைப்பட்டு செத்தே போயிட்டான். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வினையை விதைச்சா வேற என்னங்க கிடைக்கும், வினையை விதைச்சவன் வினையத்தானே அறுவடை பண்ணணும். இவன் முதல் அதிகாரி வந்து நல்ல விதமாக கஷ்டப்பட்டு பெருக்கினார். அதை நம்மளை பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் மக்கள் வந்து சாப்பிட்றது, யார் சாப்பிட்டாலும் 2 வாரத்துக்கு வந்து உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி நல்லா பெருக்கினார். இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வாரம் உள்ளே இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டார், நல்ல விதமாக இருக்கார். இந்த 2வது ஆள் இருக்கான்ல, பாதியாக செஞ்சானே, அவனுக்கு வந்து அது கெட்டது அது இதெல்லாம் சாப்பிட்டனால அவனுக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் போச்சு, ரொம்ப உடம்பு வீணாக போச்சு. 3வது போயே சேர்ந்துட்டான் அல்லவா. வினையை வேச்சா வினையத்தான் அறுவடை பண்ணணும், வேற என்ன செய்ய முடியும். அதனால நம்ம யார் பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லது செய்யணும். நல்லது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும், நல்லதே கிடைக்கும். அதான் நம்ம இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.